காமன் சென்ஸ் என்ற துண்டு பிரசுரத்தை எழுதியவர் யார்? ஏ. பெஞ்சமின் பிராங்க்லின், பெஞ்சாமின் பிராங்க்லின். பி. தாமஸ் பெயின், தாமஸ் பெய்னே. சி. ஜார்ஜ் வாஷிங்டன், ஜார்ஜ் வாஷிங்டன். டி. ஜான் ஆடம்ஸ், ஜான் ஆடம்ஸ். சரியான பதில் பி. தாமஸ் பெயின், தாமஸ் பெய்னே. சரியான விடை பி. சோகஸ்மெலி தாமஸ் பெயின் 1776 காமன் சென்ஸ் என்ற துண்டு பிரசுரத்தை எழுதி அமெரிக்க சுதந்திரப் போராட்டத்திற்கு வலு சேர்த்தார். ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு ஒரு புதிய கடல் வழியை கண்டுபிடித்தவர் யார்? ஏ. சிராஜுத்தௌலா, சிராஜுத்தௌலா. பி. ஆங்கிலேயர்கள், தி பிரிட்டிஷ். சி. போர்ச்சுகலின் காமா, காமா ஆஃப் போர்ச்சுகல். டி. கிழக்கிந்திய நிறுவனம், தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சரியான பதில் சி. போர்ச்சுகலின் காமா, காமா ஆஃப் போர்ச்சுகல். 1. 1498 இல் போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த வாஸ்கோ ட காமா நன்னம்பிக்கை முனையை கடந்து இந்தியாவின் கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தார். இதன் மூலம் ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே நேரடி கடல் வழி தொடர்பு ஏற்பட்டது. லாவோட்ரி எழுதிய புத்தகத்தில் தோராயமாக எத்தனை வார்த்தைகள் இருந்தன? ஏ. 500,000 வார்த்தைகள், 500,000 வேர்ட்ஸ். பி. 500 வார்த்தைகள், 500 வேர்ட்ஸ். சி. 50,000 வார்த்தைகள், 50,000 வேர்ட்ஸ். டி. 5,000 வார்த்தைகள், 5,000 வேர்ட்ஸ். சரியான பதில் டி. 5,000 வார்த்தைகள், 5,000 வேர்ட்ஸ். சரியான விடை டி. சோகஸ்மெலி தாவோயிசத்தை, டாயிசம், தோற்றுவித்த லாவோட்ரி எழுதிய தாவோ தே ஜிங், தாவோ தே சிங் என்ற நூல் தோராயமாக 5,000 வார்த்தைகளைக் கொண்டது. இது மிகவும் சுருக்கமான ஆனால் ஆழமான தத்துவ கருத்துக்களைக் கொண்ட நூலாகும். மனிதநேயவாதிகளில் இளவரசர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஏ. வில்லியம் ஷேக்ஸ்பியர், வில்லியம் ஷேக்ஸ்பியர். பி. நிக்கோலோ மாக்கியவெல்லி, நிக்கோலோ மச்சியாவெல்லி. சி. லியோனார்டோ டா வின்சி, லியோனார்டோ டா வின்சி. டி. டெசிடரியஸ் எராஸ்மஸ், டெசிடரியஸ் எராஸ்மஸ். சரியான பதில் டி. டெசிடரியஸ் எராஸ்மஸ், டெசிடரியஸ் எராஸ்மஸ். டெசிடரியஸ் எராஸ்மஸ் தனது சிறந்த அறிவாற்றல் மற்றும் திருச்சபை சீர்திருத்த கருத்துக்களுக்காக மனிதநேயவாதிகளின் இளவரசர் என்று போற்றப்படுகிறார். இவர் வடக்கு மறுமலர்ச்சியின் மிக முக்கியமான அறிஞராக திகழ்ந்தார். அதிகரிக்கப்பட்ட நில வருவாய் முன்மொழிவுக்கு பதிலளிக்கும் விதமாக வரி கொடா போராட்டம் எப்போது தொடங்கியது? ஏ. பிப்ரவரி 12, 1930. பி. மார்ச் 12, 1928. சி. ஜனவரி 12, 1928. டி. பிப்ரவரி 12, 1928. சரியான பதில் டி. பிப்ரவரி 12, 1928. 7. சரியான விடை டி. சோகஸ்மெலி பர்தோலி சத்தியாகிரகத்தின் ஒரு பகுதியாக நில வருவாய் 30% உயர்த்தப்பட்டதை எதிர்த்து பிப்ரவரி 12, 1928 அன்று வரி கொடா போராட்டம் தொடங்கியது. வல்லபாய் படேல் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டம் விவசாயிகளின் உரிமைகளுக்காக நடத்தப்பட்டது. நிலப்பிரபுத்துவத்தின் வீழ்ச்சியுடன் ஐரோப்பா எந்த செயல்முறையை நோக்கி நகரத் தொடங்கியது? ஏ. தொழில்மயமாக்கல், இண்டஸ்ட்ரியலைசேஷன். பி. நகரமயமாக்கல், அர்பனைசேஷன். சி. விவசாய புரட்சி, அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன். டி. பரவலாக்கம், டீசென்ட்ரலைசேஷன். சரியான பதில் பி. நகரமயமாக்கல், அர்பனைசேஷன். நிலப்பிரபுத்துவத்தின் வீழ்ச்சிக்குப் பிறகு வர்த்தகம் மற்றும் வணிகத்தின் வளர்ச்சியால் ஐரோப்பாவில் புதிய நகரங்கள் உருவாகத் தொடங்கின. மக்கள் கிராமப்புற பண்ணை அடிமை முறையிலிருந்து விடுபட்டு பொருளாதார வாய்ப்புகளைத் தேடி நகரங்களுக்கு இடம்பெயர்ந்தனர். தலைநகரம் கொச்சியிலிருந்து கோவாவுக்கு எந்த ஆண்டு மாற்றப்பட்டது? ஏ. 1530. பி. 1534. சி. 1529. டி. 1623. சரியான பதில் ஏ. 1530. போர்த்துகீசிய ஆளுநர் நினோ டி குன்ஹா 1530 ஆண்டு தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார். கோவா அதன் மூலோபாய இருப்பிடத்திற்காக 1510 கைப்பற்றப்பட்டு பின்னர் முக்கிய நிர்வாக மையமாக மாற்றப்பட்டது. பி. 1534 இல் பசின் ஒப்பந்தம் கையெழுத்தானது.
பூமத்திய ரேகையை தாண்டிச் செல்வதிலிருந்து மாலுமிகளைத் தடுத்த முதன்மையான பயம் என்ன? ஏ. போட்டி நாடுகளிடமிருந்து தாக்குதல்கள். பி. போதுமான கப்பல் தொழில்நுட்பமின்மை. சி. கொதிக்கும் நீர் மற்றும் கடல் அரக்கர்கள். டி. வழிசெலுத்தல் பள்ளிகள் இல்லாதது. சரியான பதில் சி. கொதிக்கும் நீர் மற்றும் கடல் அரக்கர்கள். இடைக்கால மாலுமிகள் பூமத்திய ரேகைக்கு அப்பால் சென்றால் கடல் நீர் கொதிக்கும் என்றும் ராட்சத கடல் அரக்கர்கள் கப்பல்களை அழித்துவிடும் என்றும் பயந்தனர். இந்த மூடநம்பிக்கைகள் நீண்ட தூர கடல் பயணங்களுக்கு பெரும் தடையாக இருந்தன. ஜூலை 14 1789 அன்று எந்த நிகழ்வு நடந்தது? ஏ. வெர்சைல்ஸ் நோக்கிய பெண்களின் அணிவகுப்பு. பி. பாஸ்டில் சிறை தகர்ப்பு. சி. டென்னிஸ் மைதான உறுதிமொழி. டி. மனித உரிமைகள் பிரகடனம். சரியான பதில் பி. பாஸ்டில் சிறை தகர்ப்பு. ஜூலை 14 1789 அன்று பாரிஸ் மக்கள் பாஸ்டில் சிறையை தகர்த்தனர். இது பிரெஞ்சு புரட்சியின் தொடக்கத்தை குறிக்கும் மிக முக்கியமான நிகழ்வாகும். இந்த நிகழ்வு மன்னரின் கொடுங்கோன்மைக்கு எதிரான மக்களின் வெற்றியாக இன்றும் பிரான்சில் கொண்டாடப்படுகிறது. நிரந்தர நிலவரி திட்டம் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் உள்ள மொத்த பரப்பளவில் தோராயமாக எத்தனை சதவீதத்தை உள்ளடக்கியிருந்தது? ஏ. 33%. பி. 10%. சி. 19%. டி. 25%. சரியான பதில் சி. 19%. 7. 1793 இல் காரன்வாலிஸ் பிரபுவால் அறிமுகப்படுத்தப்பட்ட நிரந்தர நிலவரி திட்டம் வங்காளம், பீகார் மற்றும் ஒடிசா பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இத்திட்டம் பிரிட்டிஷ் இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 19% உள்ளடக்கியிருந்தது. பைசாந்திய நாகரிகத்தின் அடிப்படை பலவீனத்தை வெளிப்படுத்திய நிகழ்வு எது? ஏ. ரோமின் வீழ்ச்சி. பி. சசானிய பேரரசின் எழுச்சி. சி. வாண்டல்களின் படையெடுப்பு. டி. 4வது சிலுவை போரின் கொள்ளை மற்றும் ஆட்சி. சரியான பதில் டி. 4வது சிலுவை போரின் கொள்ளை மற்றும் ஆட்சி. சரியான விடை கிபி 1204 இல் நடந்த 4வது சிலுவை போரின் போது சிலுவை போர் வீரர்கள் கான்ஸ்டாண்டினோப்பிளை கொள்ளையடித்து லத்தீன் பேரரசை நிறுவியது பைசாந்தியத்தின் பலவீனத்தை உலகிற்கு காட்டியது. மனித மூதாதையர்கள் ஆஸ்ட்ராலோபிதேசிங்கள் எந்த வகையான கருவிகளை பயன்படுத்தினர்? ஏ. வில் மற்றும் அம்புகள், போஸ் அண்ட் அரோஸ். பி. உலோகக் கருவிகள், மெட்டல் டூல்ஸ். சி. சுத்தியல் கற்கள், ஹேமர் ஸ்டோன்ஸ். டி. மட்பாண்டங்கள், பாட்ரி. சரியான பதில் சி. சுத்தியல் கற்கள், ஹேமர் ஸ்டோன்ஸ். சரியான விடை ஆஸ்ட்ராலோபிதேசின்கள் சுமார் 3.3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே கற்களைக் கொண்டு மற்ற பொருட்களை உடைக்க சுத்தியல் கற்களை பயன்படுத்தினர். இவை ஓல்டோவன் கருவி வகையைச் சார்ந்தவை. கிமு 2112 முதல் 2004 வரை மெசபடோமிய பகுதியை கட்டுப்படுத்திய சக்தி வாய்ந்த அரசு எது? ஏ. ஹம்முராபி. பி. கில்கமேஷ். சி. பேபிலோன். டி. உர். சரியான பதில் டி. உர். சரியான விடை டி. சோகஸ்மெலி உர் என்பது மெசபடோமியாவின் 3வது வம்சத்தின் கீழ் கிமு 2112 முதல் 2004 வரை மிகவும் சக்தி வாய்ந்த நகர அரசாக விளங்கியது. இது சுமேரிய நாகரிகத்தின் மறுமலர்ச்சி காலமாக கருதப்படுகிறது. எஸ்டேட் ஜெனரலை கூட்ட வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்திய பிரான்ஸ் எதிர்கொண்ட நிதி பிரச்சினை என்ன? ஏ. வருவாய் பற்றாக்குறை, ரெவென்யூ டெபிசிட். பி. நாணய மதிப்பு குறைப்பு, கரன்சி டிவாலுவேஷன். சி. பணவீக்கம், இன்ஃப்ளேஷன். டி. வர்த்தக உபரி, ட்ரேட் சர்ப்ளஸ். சரியான பதில் ஏ. வருவாய் பற்றாக்குறை, ரெவென்யூ டெபிசிட். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி பிரெஞ்சு புரட்சிக்கு முன்னதாக பிரான்ஸ் கடும் நிதி நெருக்கடியிலும் வருவாய் பற்றாக்குறையிலும் சிக்கியிருந்தது. புதிய வரிகளை விதிக்க வழிவகை செய்யவே 1789 இல் எஸ்டேட் ஜெனரல் கூட்டப்பட்டது. நதியாவில் நடந்த ஆரம்ப நடவடிக்கைகளுக்குப் பிறகு கிளர்ச்சி எந்த பகுதியிலிருந்து பரவியது? ஏ. தென்னிந்தியா. பி. வட இந்தியா. சி. கிழக்கு வங்கம், ஈஸ்ட் பெங்கால். டி. மேற்கு வங்கம். சரியான பதில் சி. கிழக்கு வங்கம், ஈஸ்ட் பெங்கால். 1.
1859 வங்காளத்தின் நதியா மாவட்டத்தில் தொடங்கிய அவுரி இண்டிகோ கிளர்ச்சி மிக வேகமாக மற்ற பகுதிகளுக்கும் பரவியது. இது பின்னர் கிழக்கு வங்காளத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு பரவி விவசாயிகள் அவுரி பயிரிட மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2. செம்மொழி இலக்கியம் மற்றும் கலையில் ஆர்வத்தின் எழுச்சிக்கு மையமாக இருந்த நகர மாநிலங்கள் எவை? ஏ. ரோமானிய நகர மாநிலங்கள். பி. இத்தாலிய நகர மாநிலங்கள். சி. கான்ஸ்டாண்டினோப்பிள். டி. கிரேக்க நகர மாநிலங்கள். சரியான பதில் பி. இத்தாலிய நகர மாநிலங்கள். 5. புளோரன்ஸ், வெனிஸ் போன்ற இத்தாலிய நகர மாநிலங்கள் கலை, இலக்கியம் மற்றும் கலாச்சார மறுமலர்ச்சியின் மையப் புள்ளிகளாக திகழ்ந்தன. இங்குதான் பழங்கால கிரேக்கம் மற்றும் ரோமானிய இலக்கியங்கள் மீதான ஆர்வம் மீண்டும் புத்துயிர் பெற்றது. முதலாம் நாகபட்டர் கிழக்கிலிருந்து எந்த படையெடுப்பை முறியடித்தார்? ஏ. ராஜபுத்திர கூட்டமைப்பு, ராஜ்பூத் கன்ஃபெடரசி. பி. சோழ படை, சோலா ஆர்மி. சி. பாலப்படைகள், பாலா ஃபோர்சஸ். டி. சிந்துவின் அரேபியர்கள், அரப்ஸ் ஆஃப் சிந்த். சரியான பதில் டி. சிந்துவின் அரேபியர்கள், அரப்ஸ் ஆஃப் சிந்த். சரியான விடை டி. சோகஸ்மேலி பிரதிகார வம்சத்தின் நிறுவனரான முதலாம் நாகபட்டர் சிந்துவின் வழியாக இந்தியாவுக்குள் நுழைய முயன்ற அரேபியர்களை முறியடித்தார். இதன் மூலம் வடமேற்கு இந்தியாவை இஸ்லாமிய படையெடுப்பிலிருந்து நீண்ட காலம் பாதுகாத்தார். கிழக்கில் போர்த்துகீசிய கட்டுப்பாட்டின் தலைமையகம் எதுவாக இருந்தது? ஏ. மலாக்கா, மலாக்கா. பி. கோவா, கோவா. சி. சிலோன், சீலோன். டி. மதுரை, மதுரை. சரியான பதில் பி. கோவா, கோவா. 7. 1510 ஆண்டில் அஃபோன்சோ டி அல்புகர்க் பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை கைப்பற்றி அதை தனது ஆசிய பேரரசின் தலைமையகமாக மாற்றினார். இது 1961 வரை போர்த்துகீசியர்களின் முக்கிய நிர்வாக மையமாக திகழ்ந்தது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?